குரூப் 4 2024 கேட்ட ஒரு சம் பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஓகேங்களா, ரிட்டன் மறுபடியும் ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதியிருப்பாங்க. அதுதாங்க எழுதியிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் தெளிவாக. ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணலாம் விட்ருங்களேன். என்ன வருது, ஏ பி சி டி அப்படியே இசட் வரைக்கும் எழுதிருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஹைலைட் பண்ணலாம் ரிட்டனில் ரிவர்ஸில் எழுதணும். ஓகேங்களா, ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ பி சி டி இ எஃப் அப்படியே இசட் வரைக்கும் எழுதிடணும். கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, உயிரெழுத்துனா என்னது, வொவல்ஸ் ஏஇஐஓயு இந்த எழுத்துக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கணுமா, அதாவது உயிரெழுத்து இல்லாதது இருக்கணும். வொவல்ஸ் இல்லாத கான்சனன்ட்னா இந்த ஏஇஐஓயு தவிர மிச்சம் இருக்க எழுத்து. ஓகேங்களா, மிச்சம் இருக்க எழுத்து எல்லாமே கான்சனன்ட்டு. உயிர் எழுத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா, இது இல்லாத எழுத்து இருக்கணும். அவ்வளோதான். ஏயு ஐஓயு இல்லாத எழுத்து இருக்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உயிர் எழுத்து இந்த வொவல்ஸில் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணுறோம்னா, இந்த சர்க்கிள் தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏ இ பிளாக் கலரில் கோடு போட்டு வரும் பாருங்கள், அதுதான் இ. ஓகே, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பேன் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் வந்து 10 வரும். ஆனால் இந்த முதல்ல இருக்க பாருங்கள், இதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து இது பண்ணிட்டீங்கன்னா மற்ற 9 தான் வந்து ஆன்சர். மற்றது எல்லாத்துக்கும் பாருங்கள் முன்னாடி என்ன இருக்குன்னு. இதுக்கு பாருங்கள் டபிள்யூ இருக்குது, அதாவது ஏஇஐஓ இல்லாதது இருக்கணும், டபிள்யூ இருக்குது. இதுக்கு எஃப் இருக்குது, அது லெஃப்ட் சைடு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எஸ்ஸு, இதுக்கு முன்னாடி எல், இதுக்கு முன்னாடி எம், இதுக்கு ஆர், இதுக்கு ஜி இருக்குது, இதுக்கு வி இருக்குது, இதுக்கு இசட் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த 9 தான் ஆன்சர் வந்து 9.